உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சென்னை திருவெற்றியூர் ராஜாஜி நகரில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தெருக்களில் தேங்கியுள்ளதால் மக்கள் பாதிப்பிற்கு ஆளாகியுள்ளனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் குணாளன் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். நிவர் புயல் காரணமாக வட சென்னையில் பல்வேறு இடங்களில் மழை நீர் வெள்ளமென தேங்கி இருக்கிறது. கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் கடுமையான அவதிக்கு உள்ளாகி வருகிறார்கள். தொடர்ந்து மழை நீருடன் சாக்கடை நீரும் கலந்து இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த மழை நீரை அப்புறப்படுத்த அரசு எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி கழிவு நீருடன் மழை நீர் சேர்ந்து இருப்பதன் காரணமாக சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு குழந்தைகள் பெரியோர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையும் தற்போது திருவெற்றியூர் ராஜாஜி நகரில் ஏற்பட்டிருக்கிறது. இங்கு ராஜாஜி நகர் மட்டுமின்றி கார்கில் நகர், அண்ணாமலை நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இதே போன்ற ஒரு நிலைதான் காணப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு உடனடியாக அரசு தலையிட்டு இது மழை நீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். கார்கில் நகரில் உள்ள ராஜீவ் நகர், கார்கில் நகர் மற்றும் சரஸ்வதி நகர், இந்த நகரில் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிவார் புயல் பேரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு எந்த விதமான உதவியும் செய்யவில்லை. மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி கொசுக்கடியிலும் ஏராளமான நோய்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அரசு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றில் நாங்கள் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு மக்களை வலியுறுத்தி நிவாரணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே ராஜாஜி நகர், கார்கில் நகர், அண்ணாமலை நகர் 3 தெருவிலும் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்கள் வீட்டு குழந்தை குட்டி கூட வெளியே வர முடியல. அதில் பாம்பு தொல்லை தாங்க முடியல, பூச்சி தொல்லை போயிட்டு இருக்குது. எந்த ஒரு அரசாங்கமும் எங்களை என்ன ஏதுன்னு கேட்கல. நாங்கள் ஒரு நாளும் அவஸ்தைப்படுறோம், வெளியே போக முடியல, வேலை வெட்டி இல்லாமல் கஷ்டப்படுறோம். இந்த அரசாங்கம் ஏதோ உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். எந்த ஒரு உதவியும் பண்ணல. புயல் கரையை கடந்து பின்னரும் இன்னும் மழை நீர் வடியாமல் இருக்கிறது. அது மட்டுமின்றி மழை நீரை அப்புறப்படுத்த அரசு தரப்பிலிருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். உடனடியாக அரசு தலையிட்டு இந்த தண்ணீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முகேஷுடன் குணாளன்.